அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கடகராசி நேயர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் மார்ச் மாதத்திற்கான பலாபலன்கள் ரொம்ப பெருசாக சிறப்புன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் ஆளுமை செய்ய போகின்ற கிரகங்கள் எதுவும் சொல்கிற அளவுக்கு யோகா அமைப்புகளில் இல்லைங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற இடங்கள் அப்படி தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்பு ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு பொதுவான பலன். அப்புறம் எதுக்கு இங்கே சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு பொதுவான பலன் ஒரு பொதுவான அடிப்படையில் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்கள் ஜாதகப்படி ஒரு தசாபுக்தி இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. 100% பலன் அப்படின்னு சொன்னால் இந்த கோச்சாரத்துக்கு ஒரு 10% தான் வெயிட்டேஜ். 85லிருந்து 90% உங்களுடைய சுய ஜாதக தசாபுக்தியின் அடிப்படையிலேயே பலன்கள் இயங்கும். அதை கூட்டுறது குறைக்கிறது ஒரு 10%, அவ்வளோதான் இது. சரிங்களா? அதனால் இதை போட்டு அப்படியே மண்டியில் போட்டு பயந்துட்டு இந்த மாதம் இப்படி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? இருந்தாலும் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்பாக ஒரு நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்குது இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் முழுக்க என்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் கூட குறைய இருந்தாலும், அதாவது உங்கள் தேவைக்கு குறைவாக இருந்தாலும் வருமான ஓட்டம்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். பண வரவும் போக்கும் வருமான ஓட்டம்னு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல் விஷயம். இரண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். அந்த சுப நிகழ்வுகளுக்காக நீங்கள் சுப செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சுப நிகழ்வுகள் நல்லாவே நடக்கும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவதாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறிப்பாக குழந்தைகளுக்கு படிப்பு நல்லாயிருக்கும். இடையில கொஞ்சம் மந்தமானலாம் ஆவரேஜாக படிச்சுட்டு வந்துடுவாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. சரிங்களா? அதே போல் இந்த பழைய வண்டி வாகனங்கள் வாங்கிறது, பழைய சொத்து வாங்கிறது, பழைய வீடு வாங்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளில் பழைய பொருட்களை வாங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பு. அதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. புதிதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப சிறப்பான பெரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். புத்திரபாக்கியத்தையோ அல்லது திருமண அமைப்பையோ அந்த கோச்சார மாத பலன்கள் தடை செய்யாது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக நீங்கள் இப்போ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, புத்திரபாக்கியம், உங்களுடைய திருமண அமைப்பு இதெல்லாம் இயல்பாக நடந்துடும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அளவு ஏற்றம் இல்லை, ஆனாலும் ஓரளவு வருமான ஓட்டத்தை தொழிலை நகர்த்துற அளவுக்கான வருமானங்கள் கிடைச்சிரும். இதெல்லாம் நல்ல அமைப்பு. சரிங்களா? ஆனால் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான அமைப்பில் நீங்கள் பார்த்துக்கிட வேண்டுங்க. அதில் குறிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில இடங்கள் உண்டு. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் அமைப்பு ஆரோக்கியம். ஆரோக்கிய அமைப்புகளில் ரொம்ப கவனிச்சிருக்கணும். அதுவும் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அப்பப்போ தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம், ஹெல்த் ரிலேட்டடாக. அது பருவ வயதில் இருக்கிற பசங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வண்டி வாகன பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறது, நம்ம எப்படி ஓட்டினாலும் நடக்கும்னு வச்சுங்களேன். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கட்டுக்குள்ளே வேகங்களை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். ஏன்னா அது அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் வேகத்தை ரொம்ப அதிகப்படுத்தாமல் இருந்துக்கிறது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இது முதல் விஷயம். இரண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், குடும்ப அமைப்புகள். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறது, கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. குடும்பமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருசாக ஒன்றும் சில வீட்டுக்குள்ளெலாம் போனீங்கன்னா வைப்ரேஷனே சிறப்பாக இருக்குது, ஏன் அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் கடகராசி நேயர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் சரியில்லாத ஒரு சூழலை குடும்பத்திற்குள்ளாக ஏற்படுத்துகின்ற ஒரு மாதமாக கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அமைகின்றது. அதனை அடுத்ததாக வாக்கு கொடுக்கிறது. தயவு செஞ்சு இதை பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன் அப்படின்னு யாருக்கும் எந்த விதமான வாக்கையும் கொடுத்து விடாதீர்கள் நண்பர்களே. வாக்கை கொடுத்துட்டு அப்புறம் அதில் போய் சிக்கிக்கிடாதீங்க. வாக்கு கொடுத்துட்டு சிக்கிக்காதீங்க. அப்படி சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூடுமானம் வரையிலும் வாக்கு கொடுக்கறத குறைச்சிக்கிறது மிக 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 நன்மை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயம், இதில் பிரச்சனை வரும். யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. குறிப்பாக முன்ன நின்று கையெழுத்து போட்டு யாருக்கும் பணத்தை வாங்கி கொடுத்துடாதீங்க. வட்டியை உங்களை கட்ட விட்டு அவர் பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க. அது பார்த்துருந்துங்க. யாருக்கிட்டையாவது வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப கொடுக்கறதுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிரமப்படுத்தும். இங்கே வாங்கி அங்கே கொடு, அங்கே வாங்கி இங்கே கொடு, அந்த ரொட்டேஷனில் தான் இருக்குமே தவிர கடன் அடைக்க முடியாது. அதனால் எனது அருமை கடகராசி நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அத்தியாவசியத்தை தவிர வேறு எதுக்கும் பெரிய அளவில் உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கணும், அத்தியாவசியம்.
பிள்ளை கல்யாணம் வச்சுட்டீங்க, இந்த செலவு செஞ்சு ஆகணும், அத்தியாவசியம். அது ஒன்றும் பண்ண முடியாது. பிள்ளை குழந்தை பிறந்திருக்கு, செலவு பார்க்கணும், அத்தியாவசியம். வீடு கட்டுறாங்க, மேலே ஒரு ஃப்ளோர் போடலாம், அத்தியாவசியம் கிடையாது. திருவிழா நடக்குது, பெருசாக செலவு பண்ணி சொந்தக்காரெலாம் கூப்பிடணும், அத்தியாவசியம் கிடையாது. ஆடம்பரம் இதெல்லாம். இந்த மாதிரியான விஷயங்களை குறைச்சே ஆகணும். ஆக செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கிடுங்க. வீண் விரயங்களை செய்யாதீர்கள். முதல் விஷயம். உறவு சிக்கல்களை ஏற்படுத்தும் நண்பர்களே இந்த மாதம் உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தும். நீங்களும் பார்த்தீங்கன்னா தடாரடியாக எடுத்தோம் கவிழ்த்தோம், அது அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்த்தைகளை கூடுதலாக பேசி விட்டுருவீங்க. அதை நாவடக்கம் இன்றி. அதனால் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கிறதுக்கான அமைப்புகள் கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. அப்போ கூடுமான வரையிலும் என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் அது கொஞ்சம் மென்மையாக சொல்லுங்கள். அந்த மென்மையாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வண்டி ஓடிடும், பெருசாக பிரச்சனை தெரியாது. ஆனால் நீங்கள் பாட்டு கடுமையாக எதுவும் சொல்லி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே பிரச்சனைக்குள்ளாகி அதே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிற போகிறாங்க. அதில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. அந்த விதத்தில் அது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே சொல்லியாச்சு, கவனமாக இருந்துங்கன்னு. உடல்நிலை, பொருளாதார ரீதியாக கடன் வாங்காமல் இருக்கிறது, செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது, குடும்ப வாழ்க்கை, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக வேலை செய்கின்ற இடங்களில் பிறரை பற்றி புரணி பேசுவதோ அல்லது பிறரை பற்றி அப்படி இப்படி எதாவது பண்ணுறீங்கன்னா வேலை செய்கிற இடங்கள்லையும் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். பார்த்துருந்துக்கணும். ஆக மொத்தத்தில் எல்லாவற்றிலையும் கொஞ்சம் நிதானிச்சிருந்துங்க. ஏன்னா இந்த மாத பலனை நடத்த போகிற 2 கிரகமே உங்களுக்கு சொல்கிற அளவு சிறப்பாக இல்லை. இந்த காலகட்டத்தில் பைரவ பெருமானை இறுக பிடிச்சிக்கிறதும் ஆசைப்பட்டு அகலக்கால் வைக்கிறத தவிர்த்துக்கிறதும் தலை சிறந்த பரிகாரம். சரிங்களா? இதை பின்பற்றிக்கிட்டிங்கனாவே நல்லதாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு பொது பலன் தான், பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஜாதக தசாபுக்தி நன்றாக இருந்தால் நீங்கள் நன்றாகவே இருப்பீர்கள் நண்பர்களே, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆக மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.